தலைப்பு மனைவி என்பவள். கேட்கலாமா? காதலித்து கைவிடப்பட்டதால் என் தம்பிக்கு நான் வழிவிட்டேன். அவன் கல்யாணம் செய்து சந்தோஷமாக வாழட்டுமே, என் வாழ்க்கைதான் நாசமாகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் நான் அவளை பார்த்தேன். பார்த்தது என்றால் என் தம்பியின் கல்யாணத்தன்றுதான். உலகில் எந்த அண்ணனுக்கும் இந்த கதி வரக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் இதை சொல்கிறேன். தாலி கட்டும் நேரத்தில் பெண்ணுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவள் பார்க்க அவ்வளவு அழகாக இல்லை என்றாலும் ஏதோ ஒரு தனித்துவம் அவளிடம் இருந்தது. தாலி கட்டிய பின் அவள் எங்கு சென்றாள் என்று தேடிய போது தம்பியும் அவன் மனைவியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்த போது அம்மா என்னை கூப்பிட்டார். ஏண்டா, என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டா. அங்க போய் புது மருமகளை வரவேற்க ஏற்பாடுகள் செய்யணும். நீயும் கூட வரணும். இதை செய்ய நான் மட்டும்தாண்டா இருக்கேன். அம்மாவாக இருந்ததால் மேற்கொண்டு எதுவும் திட்டவில்லை. என் துரதிர்ஷ்டத்தை சபித்துக் கொண்டே நான் அம்மாவுக்கு பின்னால் விருந்து சாப்பிடச் சென்றேன். அடுத்த பந்தியிலேயே நாங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினோம். மனம் முழுவதும் அவள்தான் நிரம்பி இருந்தாள். கல்யாணத்தில் சந்தித்த அந்த பெண் யாராக இருக்கும் அவள்? விசாரிக்க கூட முடியவில்லை. அந்த வருத்தம் வேறு எனக்குள். மதியம் தாண்டியதும் தம்பியும் அவன் புது மனைவியும் வீட்டுக்கு வந்தார்கள். அம்மா குத்து விளக்கு ஏற்றி இளைய மருமகளை உள்ளே வரவேற்றாள். அவன் அதிர்ஷ்டசாலிதான். எப்போதுமே காதலித்த பெண்ணையே அடைந்து விட்டானே. மொபைல் கடை வைத்திருக்கும் அவனுக்கு அரசு வேலை பார்க்கும் பெண் கிடைத்தாள். ஆனால் அரசு வேலை பார்க்கும் எனக்கு ஒரு கூலி வேலை பார்க்கும் பெண் கூட கிடைக்கவில்லையே. இப்படி நான் ஒவ்வொரு யோசனையிலும் மூழ்கி இருக்க என் தம்பி சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்த அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு வயது 30 தாண்டிவிட்டது. இப்போதாவது கல்யாணம் செய்யவில்லை என்றால் நல்ல வயது முடிந்துவிடும். பிறகு பெண் கிடைப்பது கஷ்டம். கல்யாணத்துக்கு வந்தபோது பலர் என்னை பரிதாபமாக பார்த்தபோது கோபமாக வந்தது. அன்று மாலை என் தம்பி தன் நண்பர்களுக்காக மது விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். அந்த துஷ்டன் அண்ணனாகிய என்னை வைத்தே மது விருந்தை நடத்தினான். எல்லா துக்கங்களும் தீரும் வரை நான் நன்றாக குடித்தேன். அப்படியாவது உருகும் மனதுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கட்டுமே. மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கவில்லை. பெண்ணின் வீட்டிலிருந்து அன்றே அவர்கள் பெண்ணை பார்க்க வந்தார்கள். நினைவு தப்பாததால் எப்படியோ அவர்கள் முன்னால் நான் சமாளித்தேன். அதற்குள் பெண்ணின் மாமா என்னை பார்த்து கேட்டார், ஏன் மாப்பிள்ளையோட அண்ணன் கல்யாணம் செஞ்சுக்கல? குடித்தால் என் சுபாவம் மாறிவிடும். பிறகு நான் தரம் கெட்டு பேசிவிடுவேன். அம்மாவுக்கு இது தெரிந்ததால் உடனே விஷயத்தில் தலையிட்டார். அவன் அப்படித்தாங்க, என் மனசுக்கு பிடிச்சவளதான் அவன் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்கான். இதுவரைக்கும் அப்படி ஒருத்திய அவன் கண்டுபிடிக்க முடியலையே. அம்மா பிரச்சனையை மிகவும் எளிதாக்கினார். திடீரென்று என் தம்பியின் மனைவி ஒரு பெண்ணுடன் அங்கு வந்தாள். என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை. கல்யாணத்தில் என் மனதை கவர்ந்து சென்றவள் வந்தாள். குடித்திருந்த மதுபானம் எல்லாம் ஆவியாகிவிட்டது போல உணர்வு எனக்கு. நான் உடனே அம்மாவை தொட்டேன். கொஞ்சம் தள்ளிச் சென்று அம்மாவிடம் அவளை பற்றி கூறினேன். எப்படியாவது என் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று விரும்பிய அம்மாவுக்கு இது லாட்டரி அடித்தது போல இருந்தது. உடனே அம்மா அவளை அழைத்து பெயர், நட்சத்திரம், குடும்பத்தை பற்றி கேட்டாள். பெண்ணின் அத்தையின் மகள் என்றாள். பெயர் நிதா. நல்ல படிப்பு, ஒரு வேலையும் உண்டு. நிதா ஒரு பள்ளி ஆசிரியை. அதிர்ஷ்டவசமாக நிதாவின் அப்பாவும் அம்மாவும் கூட அங்கே வந்திருந்தார்கள். அவர்களுடன் பேசிய பிறகுதான் எனக்கு விஷயம் புரிந்தது. அவளும் என்னை போல கைவிடப்பட்டவள் என்று. கல்லூரியில் படிக்கும் போது அவளுக்கும் தீவிரமான காதல் ஒன்று இருந்ததாம். நல்ல வரன் வந்ததும் நிதாவை காதலித்தவன் அவளை விட்டு போய்விட்டானாம். அதனால் அவள் இனி கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாளாம். எனக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்கவில்லை. இனி அவளுக்கு உரிமை கொண்டாட யாரும் வரமாட்டார்களே. அவள்தான் எனக்கு வேண்டும் என்று அம்மாவிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டேன். அம்மா அவர்களுடைய குடும்பத்தினருடன் பேசினார்.
என்னைப் போல கைவிடப்பட்டவர் என்று நான் அறிந்ததும் அவளுக்கும் சந்தோஷம். நித்தாவின் பெற்றோர்களும் அவள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்பியதால் விஷயங்கள் எளிதாகிவிட்டன. அப்படியே தம்பியின் திருமணத்தன்றே அண்ணனின் கல்யாணமும் உறுதியானது என்ற பெயரை நான் பெற்றேன். பிறகு எல்லா வேலைகளும் மிக வேகமாக நடந்தன. நல்ல நேரம் குறிக்கப்பட்டது. தம்பியின் கல்யாணம் முடிந்த 1 மாதத்திற்கு பிறகு நித்தாவின் கழுத்தில் நான் தாலி கட்டி அவளை என் மனைவியாக்கிக் கொண்டேன். முதல் இரவில் அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? நாம் இருவரும் காதலித்து கைவிடப்பட்டவர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் எளிதாக புரிந்து கொள்வோம். அன்பு மறுக்கப்பட்டவர்கள் என்பதால் அதிகமாக அன்பு செய்வோம். அவள் சொன்னது மிகவும் சரியாக இருந்ததால் நான் தலையசைத்து ஒத்துக்கொண்டேன். அன்பு கிடைக்காதவர்களுக்கு அன்பு கிடைக்கும்போது அவர்கள் உண்மையிலேயே அன்பு செய்வார்கள், தங்கள் உயிரையே கொடுப்பதாக இருந்தாலும். இந்த கதையை எழுதியவர் சுதீர் முட்டம் அவர்கள். அவர்களுக்கு நம் சேனல் சார்பில் நன்றிகள்.